ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 9ஆம் திருமொழி. அச்சோ அச்சோ என்று குழந்தையை வந்து என்னை அணைந்துகொள் என்று வேண்டுதல். அதை இந்த பாசுரத்தில் பார்க்கலாம். குழந்தைய கூப்பிடுற யசோதை என்னை வந்து அணைந்துகொள். எப்படி இருக்கு பாருங்க. பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலஞ்சலன் என்றிட மின்னியல் மேகம் வந்ததிர்வந்தாற்போல் என்னிடை ஓட்டர அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ. பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலஞ்சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர்வந்தாற்போல் என்னிடைக்கு ஓட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ. அச்சோ அச்சோங்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுது. இப்போ மேலே என்ன இருக்கிறவங்கண்ணா, பொன்னியல் கிங்கிணி சூட்டி, பொன்னால் செய்யப்பட்ட கிங்கிணி, அதெல்லாம் வெளியிலலாம் தொங்கிறது. குழந்தை ஓடி வரபோது சத்தம் போடுறது. அது எப்படி தன்னியல் ஓசை, அதனுடைய இயல்பான சத்தத்தை ஒசை சலஞ்சலன் என்றிட, சலஞ்சலன்னு இந்த ஆபரணங்கள்லாம் சத்தம் போட மின்னியல் மேகம் வந்து எதிர் வந்தாற்போல், மின்னலோடு கூடி இருக்கிற மேகம் வந்து என்னிடம் வந்து நிற்பது போல். இந்த ஆபரணங்கள்லாம் மின்னலை போல பிரகாசிக்கின்றன. பெருமானுடைய உடம்பு மேகம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். என்னுடைய இடுப்புக்கு, என்னுடைய மடிக்கு ஓட்டரா வேகமாக வந்து அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ என்னிடைக்கு ஓட்டரா வாரா அச்சோ அச்சோ எம்பெருமான் அச்சோ அச்சோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே பார்த்து போகலாம். இதே மாதிரி தான் எல்லா பாசுரங்களும் இருக்கும். பாருங்க, 2வது பாசுரம் அப்படி இருப்பாங்க. செங்கமலப்பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத் தழுவா வந்து அச்சோ அச்சோ. செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்கு வில் வாள் தண்டு சக்கரமே இந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவா வந்து அச்சோ அச்சோ. கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாம். பதவுரை. செங்கமலப்பூவில் செந்தாமரை பூவில் தேன் உண்ணும், தேனை குடிப்பதற்காக மொய்க்கின்ற வண்டே போல் பங்கிகள் வந்து, பங்கின மயிர்கா அவனுடைய முடிக்கற்றைகள், பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப கற்பனை பண்ணிக்க முடியுது. வந்து ஓடி வந்து சங்கு வில்வாள் தண்டு சக்கரம் ஏந்திய அர்த்தம் சொல்லப்படுறதில்ல. தண்டுன்னா கதையை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. மிதியெல்லாம் உங்களுக்கு புரியும். விழுந்திய அங்கை அழகிய கைகளாலே அச்சோ அச்சோ அன்னை அணைந்துகள் ஆடத்தழுவா அச்சோ அச்சோ என்னை தழுவி என்னை அணைந்துகள் அப்படின்னு குழந்தைய கூப்பிடுறான். ஆனால் குழந்தை பஞ்சாயத்தோடலாம் கற்பனை பெரியாழ்வார் எவ்வளோ அழகாக இருக்க. செங்கமலப்பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து முடிக்கற்றைகள் உன் பவளவாய் மொய்ப்ப சங்கு வில்வாள் தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவா வந்து அச்சோ அச்சோ. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. அர்த்தம் சொல்லாமல் படிக்கிறேன். இன்னொரு தரம்.
பஞ்சபரதூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை பூக்கு. நற்பொய்கைன்னு எழுதியிருக்கார். அஞ்ச மற்றவர்களெல்லாம் பயப்படும்படியாக அதனுடைய பணத்தின் மேல் காளியனுடைய படத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவஞ்சனே அச்சோ அச்சோன் ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கென்னு தேறி வரும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே உடங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருபான் பாரா அச்சோ அச்சோ. இன்னும் கண்ணன் பெரியவனா போனப்போ நடந்த விஷயம் இப்போ குழந்தைகிட்ட இப்படியே சொல்கிறா பாருங்க. நான் திருப்பி பாசுரத்தை மொத்தம் படிக்கிறேன். நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கென்ன. என் வாசனை அடிக்கிற இந்த சந்தனத்தை எனக்கு கொஞ்சம் இறைனா கொஞ்சம் குடேன் என்று சொன்னான். அந்த கேள்வி என்ன பண்ணால் அந்த கூனி தேறியவளும் திருவுடம்பில் பூச கொஞ்சம் சந்தனத்தை பெருமானுடைய உடம்பில் பூசினாள். ஊரிய கூனினை அவளுடைய கூனை உள்ளே ஒடுங்க அது நிமிரும்படியாக செய்த ஏற உருவினாய் அவள் முதுகை தடவி கொடுத்தான் கண்ணன். அச்சோ அச்சோ எம்பெருமான் பாரா அச்சோ அச்சோ. சரி. கடல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை திச்சோதனன் தன்னை அழல் விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. கழல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. இது வேற ஒன்றும் இல்லை, பாண்டவர் தூதனாய் சொல்கிறான் கண்ணன். அங்கே போனால் அங்கே எல்லோரும் மேலே உட்காண்டிருக்கான், மன்னர்கள்லாம் உட்காண்டிருக்கான். அப்புறம் நடுவில் கதிர்போல் விளங்கினான் அவன். துரியோதனன் சொன்னால் கண்ணன் வரும்பொழுது யாரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஆனால் கண்ணன் உள்ளே நுழைய அவர்களாகவே எழுந்து நின்றுக்க முடியாது. அதனால தான் கதிர்போல் விளங்கி. அப்புறம் என்னாச்சா, அவனுக்கு கண்ணனுக்குடைய ஆசனம் அது கீழே ஒரு பெரிய குழி, அதில் கண்ணன் விழப்போகிறான். விழப்போது எழலுற்று அதில் இந்த பெரிய உருவத்தோடு எழுந்து மீன் இருந்து உன்னை நோக்கும். உன்னை பார்த்தானா துஸ்தானன், கண்ணனை பார்த்தானான் ஒரு மாதிரியாக பார்த்தாவன. அவன் சுழலை பெரிதுடை, சுழல்னா சூழ்ச்சியை உடைய அந்த துச்சோதனனை அழல விழித்தானே. அவன் பார்வையிலே எழலைன்னா அவன் வேகும்படியாக, அவன் எரிந்து போகும்படியாக விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. போரொக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விஜயர்காய் காரக்கும்பேனி கரும்பேரும் கண்டனே தழுவா வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ ஆரத் தழுவா வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. போரக்க பண்ணினா மகாபாரத போர் தேவையில்லாதே, அது உண்டு பண்ணினான் கண்ணன் தான். ஒரு பண்ணி பூமி பொறை தீர்ப்பான். இந்த பூமியினுடைய பாரம்னா தீயவர்கள் தான் பாரம். அந்த பொறை தீர்ப்பதற்காக தேரை ஊர்ந்தாய் பார்த்தனுக்காக. யாருக்கு?
செழுந்தார் விசயற்காய் அழகிய மாலை அணிந்த அர்ஜுனனுக்காக நீ தேரை செலுத்தினாய். முந்தினாய் காரொக்கும் மேனி கரும்பேரும் கண்டனே. காரொக்கும் மேனி கரும்பேரும் கண்ணனே அப்படின்னு போட்டிருக்கு. கார் போன்ற மேகத்தை போன்ற மேனி, அப்படி போய் இனிமையான கரும்பு போன்ற இனிமையான கண்ணனே. ஆரத்தழுவா வந்து அச்சோ அச்சோ என்னை ஆரத்தழுவி கொள்வாய் வா. ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ படிக்கலாம் நினைக்கிறேன். போரொக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விஜயற்காய் காரக்கும் மேனி கரும்பேரும் கண்டனே. ஆரத்தழுவா வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது என்ன தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையானே அச்சோ அச்சோ. சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ இப்படி இருக்க பாருங்க. மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் அர்த்தமாகுது உங்களுக்கு. தக்கது இது அன்று என்று, தக்கது இது அன்று, இது கொடுப்பது சரியில்லை அப்படின்னு சொன்னாராம். தக்கது இது அன்று என்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய அந்த சுக்கராச்சாரியார் ஒரு சின்ன வண்டா அந்த நீர் பார்க்க போகிறான் மாவலி. அந்த குண்டலத்தின் நுடியில் போய் ஒளிஞ்சின்றார் அவர், தண்ணி விழக்கூடாதுங்கிறதுக்கோசரம். அப்படிப்பட்ட சுக்கிரன் கண்ணை, அந்த சுக்கராச்சாரியருடைய கண்ணை துரும்பால் கிளறிய, நீ ஒரு துரும்ப நுழைச்சி அவன் கண்ணை கிளறினாய். அப்போ ஆனால் சக்கர கையனே அச்சோ அச்சோ, அது துரும்பில்லை, அது சக்கராயுதமே தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை தெரியாச்சோ அச்சோ. சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ, பாஞ்சஜன்யத்தை இடது கையில் உள்ளவனே அச்சோ அச்சோ. சுலபமாக எழுதியிருக்கார், நல்ல பாசுரம், அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று, தக்கது இது அன்றென்று தானம் விளங்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ. சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. இது மாயன் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியானே அச்சோ அச்சோ. வேங்கடவானனே அச்சோ அச்சோ. இது மாயம் என்னப்பன் அறிந்திலன். நமுச்சி அப்படிங்கிற மாவலி சக்கரவர்த்தியினோட அந்த பையன் மேலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெருமானிடம் சொல்கிறான், இதெல்லாம் மாயம். என்ன இது மாயம்? எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நீ இவ்வளோ பெரியவனான்னு. நீ வாமனனாக வந்தாயே, அதனால் அது முன்னைய வண்ணமே, மாமனாக வந்தீரே அந்த வண்ணத்திலேயே கொண்டு அளவாயன் அந்த உருவமே எடுத்துக்கொண்டு அளக்க வேண்டும் என்ன. மண்ணு நமிச்சியை இது மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்த இந்த நமிச்சியை வானில் சுழற்றிய, ஆகாசத்தில் சுழற்சி வீசினான் திருவிக்கிரமன். அந்த மின்னுமுடியான பிரகாசிக்கின்ற கிரீடத்தை அடைந்திருக்கிறவனே அச்சோ அச்சோ. வேங்கடவாணனே அச்சோ அச்சோ. திடீர்னு திருவேங்கடன் ஞாபகம் வந்துருத்தவருக்கு. இப்போ படிக்கிறேன். இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமிச்சே வானில் சுழற்றிய மின்னு முடியானே அச்சோ அச்சோ. வேங்கடவாணனே அச்சோ அச்சோ. கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்து காற்றாமுகில் வண்ணா ஓவோ என்று இண்டைச் சடை புடியன் ஈசன் கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ.
மார்பில் மருவனே அச்சோ அச்சோ. கண்ட கடலும் மலையும் உலகேழும் அண்டத்து காற்றா முகில்வண்ணா ஓ என்ன இண்டைச்சடை முடியீசன் கிரக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ 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 அச்சோ. மார்பில் மருவனே அச்சோ அச்சோ. சிவபிரானுக்கு கபால மோட்சம் கொடுத்த விஷயத்தை இப்படிலாம் எழுதுகிறவர். கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்துக்கு ஆற்றா. முண்டத்துக்கு ஆற்றான்னா அவன் கையில் வச்சுருக்கிற அந்த கபாலத்துக்கு இந்த கடல் சரி, இந்த மலைகள் சரி, இந்த உலகேழும் இவைகளெல்லாம் போட்டாலும் அது நிரம்பாது. கையில் இருக்கிற கபாலம் நிரம்பாது. அந்த முண்டம்னா அந்த கபால முண்டத்துக்கு ஆற்றா, இந்த முண்டத்துக்கு போராது. முகில்வண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்ட்ட வர முகில்வண்ணே முகில்வண்ணா ஓ என்ன. ஐயோ, என்னுடைய கபாலத்தை கபாலட்சுமி மோட்சம் தரணும்னு சொன்னார். ஓவன் இண்டைச்சடை முடி ஈசன். இண்டைச்சடைன்னு நெருக்கமான கூந்தலை உடைய கூந்தலில் ஜடாமுடி உடைய அந்த சிவபெருமான் கிரக்கொள்ள அவன் வந்து வேண்டிக் கொள்ள மண்டை நிறைத்தானே அந்த கபாலத்தை நிறைத்தவனே அச்சோ அச்சோ. மார்பில் மருவனே அச்சோ அச்சோ. கண்ட 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 கடலும் என்ன பெருசு கண்ணை முழுக ஆக்கிரமித்து கொள்கின்ற கடல். கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்துக்கு ஆற்றா முகில்வண்ணா ஓ என்ன இண்டைச்சடை முடியீசன் இறக்கொள்ள. இறக்கொள்ள இறந்த யாசிக்க மண்டை நிறைத்தானே அச்சோ. மண்டை நிறைத்தான். மண்டைனா அந்த கபாலத்தை சொல்கிறேன். அச்சோ அச்சோ. மார்பில் மருவனே ஸ்ரீவத்சம் என்கிற மறுவுடைய பெருமானே அச்சோ அச்சோ. மன்னிய பேருருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட பின்னில் உலகினில் பேருள் நீங்க அன்று அன்னமதானே அச்சோ அன்னமதானே அச்சோ அச்சோ. அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. இப்படி எழுதியிருக்க பாருங்க. அர்த்தம் சொல்ல போகிறதில்ல அதிகம். துண்ணிய பேருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட பின்னில் பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க பின் இவ்வுலகில் அப்படி முடிக்கலாமா? பின் இவ்வுலகில் பேரிருள் நீங்கிட அன்று அன்னமது ஆனானே அம்சாவதாரம் எடுத்தானே அச்சோ அச்சோ. அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்படி அடுத்த பாசுரம் போகலாம். நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆய்ச்சி உரைத்தன மச்சனி மாட புதுவை ஓன்பட்டர் சொல் நச்சலும் பாடுவார் நீள் விசும்பாழ்வரை. ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை. பிரியப்படுபவர்கள் முன்னால் நிற்பானாம் ஸ்ரீமன் நாராயணன். அர்த்தம் நச்சுவார்னு ஆசைப்படுபவர்கள். அச்சோ வருக என் வந்து என்னை அணைந்து கொள் என்று ஆய்ச்சி உரைத்தன. யசோதை சொல்லியவற்றை மச்சனி மாட மச்சு மாடன்னா உயர்ந்த மச்சு இருக்கிற மாடங்கள் இருக்கிற புதுவை கோன் பண்டன் சொல். அர்த்தமானது பெரியாழ்வார் அருளி செய்த நச்சலும்னா ஆசையோடும், இல்லை நச்சலம்னா தினந்தோறும் பாடுவார் நீள் விசும்பு ஆழ்வரை. பாருங்க படிச்சுடுறேன். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்னு ஆய்ச்சி உரைத்தனை. ஆய்ச்சி உரைத்தனைன்னு இருக்கு. ஆய்ச்சி உரைத்தனை மச்சனை பாட புதுவை கோன் பட்டன் சொல் நச்சலும் பாடுவார் நீள் விசும்பு ஆழ்வரே. முடிச்சுடுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.